ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் vlogs. இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமைங்க. ஸோ நம்ம வீட்டில் புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனோம். நைனாமலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ அதை பற்றி லைட்டாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. நைனாமலை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. நாமக்கல் சிட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது பார்த்தோம்னா 2000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து 2600 அடி ஹைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஏறி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 3700 ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே கோயிலுக்கு போய் நம்ம ரீச் ஆக முடியும். இந்த ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம மற்ற கோயிலில் பார்க்குற மாதிரிலாம் வந்து ஈஸியாக ஏறுற மாதிரியான ஸ்டெப்ஸாக இருக்காது. ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருக்கும். நம்ம ஒரு பாதம் வைக்கிற அளவுக்கு கூட அந்த வித்து இருக்காது. அதே மாதிரி படியோட அகலமுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு கஷ்டமான ட்ரெக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. பட் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டமான படியிலையும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஆனால் அவ்வளோ கூட்டம் ஏறுவாங்கங்க. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஏறும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக ஏறினேன். எல்லாம் அசால்ட்டாக ஏறுறாங்க. நிறைய பேர் நிறைய பழக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன் வயசானவங்க கூட ஏறி நான் பார்த்துருக்கேங்க. அவங்களே ஏறும்போது நமக்கு என்ன அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பாதியிலே கிவ் அப் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் வயசானவங்கெல்லாம் ஏறுறத பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. அவ்வளோ வயசானவங்க ஏறும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பயர்டாக ஏறினேன். டிட்டர்மினேஷனோடு ஏறினேன். சீரியஸாக சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் டைம்லாம் ஏறும்போது. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஏறிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஏறினது தான். இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 வருஷமாக புரட்டாசி மாதம் கரெக்டாக வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மலை ஏறிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து வெளியில் தான் இருந்தோம், இங்கே நம்ம நாமக்கல்லில் இல்லை. ஸோ தட் நாங்கள் இதை ஏறுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததே இல்லை. ஆனால் இப்போது வந்து இங்கே இருக்கிறதுனால சரி, இங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கோமோ கண்டிப்பாக நம்ம வந்து புரட்டாசி மாதம் மட்டுமாவது இந்த மலை ஏறிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் 2 பேரும் 3 வருஷமாக ஏறிட்டுருக்கோம். இந்த படி வந்து கொஞ்சம் கவனமாக ஏறணும். அதனால் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. அங்கங்கே தான் கிளிம்சஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே போனதுக்கப்புறம் தான் சில ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்தோம். ஏன்னா வந்து படி கவனமாக ஏறணும். நம்ம ஏனோ தானோன்னு ஏற முடியாது. அந்த மாதிரி இருக்காது. படி வந்து ஈவனாலாம் இருக்காது. அதனால் படியை கவனித்து ஏறணுன்றதுனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. நீங்கள் வேணால் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு யூடியூப்லேயே கூட கிடைக்கும் நிறைய வீடியோஸு. அதனால் வந்து இறங்கும் போதும் ரொம்ப கவனமாக இறங்கணும். ஏறும்போதை விட இறங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ரொம்ப ஸ்டீப்பான ஸ்லோப்பாக இருக்குமா, அதனால் மேலேருந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து படி ஏற கவனத்தில் வந்து நான் வீடியோ எடுக்கலை. மேலே ஏறிட்டு நான் உங்களுக்கு நிறைய கிளிம்சஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் நல்ல வேளை நாங்கள் நேற்று ஏறும்போது என்ன ஆச்சுன்னா, காலையில் ஃபுல் மழை, நைட்டு ஃபுல்லாக ஒரு 2-3 வீக்ஸாக மழையே இல்லை, சுத்தமாக மழை இல்லை. பயங்கர ட்ரையாக ரொம்ப ஹீட்டாக இருந்தது. நாங்கள் ஏறலான்னு பிளான் பண்ணிவிட்டு தூங்கினோம். நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு ஃபுல்லாக மழை இருந்துகிட்டே இருந்தது. சரி ஏறலாமா வேண்டாமான்னு யோசனையிலேயே அப்புறம் கிளம்பி சரி போவோம், அடிவாரத்துக்கு போவோம். மழையாக இருந்துச்சுன்னா ஏற வேண்டாம், இல்லைனா வந்து கீழே அடிவாரத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அங்கே மட்டும் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா அங்கே போயிட்டு பெருசாக மழை இல்லை. நாங்கள் ஏறி முடித்து இறங்குற வரைக்குமே வந்து வெயில் இல்லைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வெயில் இருந்தாலும் ஏறவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். சாதாரணமாகவே ஸ்டெப்ஸ் ஏறினாலே எனர்ஜி ட்ரெயின் ஆகும். இதில் வந்து ரொம்ப ஹைட்டாக, அதனால் வந்து ரொம்ப நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஸோ வெயிலாக இருந்தேன்னா ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகி தான் நம்ம வெளியில் வருவோம். அதனால் நேற்று ஏறும்போது சுத்தமாக வெயில் இல்லைங்க. நாங்கள் இறங்கி முடிகிற வரைக்குமே வெயில் இல்லை. 12 மணிக்கு 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 12 மணிக்கு வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நேற்று எங்களோட ஒர்க்காக இருந்துச்சு. நான் போயிட்டு வந்துட்டு டயர்டில் கண்டிப்பாக எதுவும் சமைக்கிறதுக்கெலாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா,
இந்த வாரம் மாவிளக்கு போட்டுட்டு பானக்கம் மட்டும் வச்சிடலாம். பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பானக்கத்தை. ஸோ வந்து இது 2 மட்டும் செஞ்சேன். அது 2தோட ரெசிபி வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த மலை பார்த்தோன்னா வந்து திருப்பதிக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பெரிய கோயிலெல்லாம் கிடையாது, மேலே ரொம்ப சிதிலமடைஞ்ச கோயில் தான். ஏன்னா 2000 வருஷம் பழமையான கோயில். ஆனால் வந்து தரிசனம் நேற்று ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ நல்ல நான் சாமி பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் ஏறி இருக்கோம் அப்படின்னாலும் ரொம்ப கூட்டத்தில் ஏறணும் நேற்று. ஆனால் தரிசனம் சூப்பராக இருந்தது. என்னால் வந்து பெருமாளை கவர் பண்ண முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால. ஆனால் தாயாரை வந்து கவர் பண்ணியிருக்கேன். பெருமாள் பேர் இங்கே வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் பேர் வந்து குவளையவள்ளி நாச்சியார். சரிங்களா? இவங்களை தாயார் வந்து சன்னதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன டெம்பிள் தான், ரொம்ப சிதிலமடைஞ்ச கோயில் தான். மேபி இதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ரோட் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு வந்து பாதி வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக வந்து கல் மலை, அதனால் வந்து அதில் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து ஏறி தான் நம்ம வந்து போய் போடுற மாதிரி இருக்கும். கோயில் புனரமைப்பு பணிகள் செஞ்சாலுமே அப்படி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி தான் இந்த படியில் ஏறி இவ்வளோத்தை எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டினாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலேருந்து கீழே வந்துட்டு நான் கீழே அவ்வளோ கடை, ஒரு மாதம் ஃபுல்லாக புரட்டாசி மாதம் ஃபுல்லாக திருவிழா குளம் புண்ட மாதிரி அங்கே அவ்வளோ ஜேன்னு நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க. அந்த கடைங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன். நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா தான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கால் வலிக்கும், அதனால் சுற்றியெல்லாம் பார்க்க முடியாது, வீட்டுக்கு போனால் போதுன்ற ஆகிடும்னு நான் கேட்டேன் இவர்கிட்ட. அவர் சொன்னார், இந்த மாதம் ஃபுல்லாக தான் இருக்கும்ல, நம்ம ஒரு நாள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரின்ட்டு நான் கடை எதுவுமே பார்க்கல. கடையை போய் பார்க்கணும் ஒரு தடவை, அதுக்காகவே போகணும். ஸோ போகிறதுக்கு எப்போ டைம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கு கடையும் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்கும் எங்கள் ஊரில் திருவிழா. அதாவது புரட்டாசி மாதம் அந்த இடம் வந்து திருவிழா குளமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நேற்று நாங்கள் பண்ணது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பச்சரிசி ஊற போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவிளக்கு பிடிச்சிட்டு பானக்கம் ரெடி பண்ணிட்டேன். என் பொண்ணு நான் சொல்ல செஞ்சால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து தளிகை போடுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் தளிகை எப்படி போடுவாங்கன்னா, ஒயிட் ரைஸு ஒரு 3 வெரைட்டி பொரியல் இல்லைன்னா 5 வெரைட்டி பொரியல் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பருப்பு, உப்பு பருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டு செய்வோம் நாங்கள், கூட்டு ரசம் வைப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே போட்டு தான் வந்து நல்லா வாழை இலையில் வச்சு தளிகை போடுவோம். அதுவும் வந்து நான் சாமி கும்பிட்றதையும் கவர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து மாவிளக்கேற்றி பானகம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அத்தை வீட்டில் வந்து ஃபுல்லாக தளிகை போட்டு எப்படி சாமி கும்பிட்ருக்கோம் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் பக்தி, நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து போனால் உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்குங்க. இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மலை ஏறணும்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. ஆனால் வந்து இப்போ 3 வருஷமாக தான் நாங்கள் ஏறிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ தான் எனக்கு வந்து அதை ஏறுறதுக்கான அந்த பிராப்தம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா வந்து அவ்வளோ பெரிய மலை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் வில் பவர் வேணுங்க. நம்ம ஏறியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகேவா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சமாவது நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதை ஏற முடியும். நான் ஒரு டைம் ஏறும்போது ஒரு பாட்டிமா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தாங்க. இவ்வளோ ஏறி வந்துட்டு கடைசியாக அந்த ஒரு மலை அவங்களால ஏற முடியல. இவ்வளோ தூரம் ஏற்றிட்டு வந்த பெருமாளால் என்னை வந்து மேலே இந்த மலைக்கு கூட்டிகிட்டு வர முடியலன்னா அவர் என்னை வர வேணான்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்துட்டாங்க. நானும் இவ்வளோ சொன்னேன், இன்னும் கொஞ்சம் தான், இவ்வளோ தூரம் நீங்கள் ஏறி வந்துட்டீங்க, வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் கூட சொன்னேன். ஆனால் அவங்க வந்து இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நமக்கு முக்கியமாக வந்து நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரெக்கிங் அப்படின்றத வந்து போக முடியும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ட்டு ஒரு கோல் வைக்கணும் அப்படின்னு நானும் வந்து 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இதே மலையை தான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு டைம் ஏறிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் நம்ம எப்படியாவது போயிடுறோம், மற்ற நாளில் நடக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மலைக்கு வந்து எல்லா நாளும்லாம் ஏற முடியாது. சாட்டர்டே மட்டும்தான் மேலே கோயில் திறந்துருக்கும். ஏறுறதுனா சும்மா போய் ஏறிட்டு வரலாம். ஆனால் சாட்டர்டே மட்டும்தான் கோயில் ஃபுல் டே திறந்துருக்கும். எல்லா மந்த்லேயுமே எல்லா வாரமுமே சாட்டர்டேஸ் வந்து கோயில் திறந்துருக்கும்.
புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாளுமே திறந்துருக்கும். ஏன்னா ஃப்ரைடே நைட்டே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு ஃபுல்லாக கோயில் திறந்துருக்கும். ஏன்னா சாயந்தரம் 6 மணியோட கோயில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தாகணும். ஏன்னா அது ஃபுல்லாக மலைப்பாதையாக, அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடணுன்ட்டு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நைட்லேருந்தே ஏறிட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நைனாமலையை பற்றி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வீட்டில் தளிகை போட்டு சாமி கும்பிட்ற வீடியோ பாருங்கள். மாமனார் தான் வந்து பூஜை பண்ணுவார். யூஸ்வலாக வந்து சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமையெல்லாம் நாங்கள் வந்து காலையில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மத்தியானம் வந்து இந்த தளிகை சாப்பாடு சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காக்காய்க்கு படைச்சிட்டு தான் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி காக்காய்க்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பொண்ணுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. எங்கள் வீட்டு பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி, வீட்டு மகாலட்சுமிக்கு தான் சாப்பிட கொடுக்கணுன்ட்டு சொல்லிட்டு வீட்டு பொண்ணுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாருமே வாங்கி சாப்பிடுவோம். ஸோ நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிவிட்டு நம்ம பிரசாதம் சாப்பிட்டாச்சு. பிரசாதம் சாப்பிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போய் ஒரு ஃபார்மலாக லஞ்சு சாப்பிட்டாச்சு. நல்ல நேற்று செம்ம சாப்பாடு, செம்ம விருந்துங்க. எங்கள் வீட்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லா வாரமுமே இப்படி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக நம்ம வீட்டு விருந்தில் கலந்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரெக்கிங் வந்து எல்லோரும் ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக ட்ரெக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஏறும்போது அவ்வளோ ஸ்வெட் ஆகும். கண்டிப்பாக நம்ம ஏறுறோம் அப்படின்னா நம்ம கேலரிஸ் அவ்வளோ பர்ன் ஆகுது. அப்போது அவ்வளோ ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற அவ்வளோ ஒரு டர்ட்ஸ், வேஸ்ட் எல்லா கழிவுகளுமே அதிலே போயிடும். நீங்கள் மேலே ஏறி ஃபுல்லாக ஒரு ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்து வேர்வையெல்லாம் முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏறும்போது இருந்த ஃபேஸுக்கும் நீங்கள் இறங்கும்போது இருக்க ஃபேஸுக்கும் அவ்வளோ ஒரு க்ளோ உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்த அழுக்கெல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சு, எல்லாமே அந்த ஸ்வெட்லேயே நமக்கு வெளியில் போயிடுச்சு. அப்படின்றப்போ அது அவ்வளோ நல்லா தெரியும் ஃபேஸில் டிஃப்ரென்ஸு. மந்த்லி ஒரு ட்ரெக்கிங் ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, ஆஃப்டர் கொரோனா கண்டிப்பாக ஹெல்த்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுது. கிளைமேட் மாறினா உடனே வைரல் ஃபீவர், இல்லை ஏதாவது ஒரு காஃபு, கோல்டு, ஃப்ளூ அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து நம்ம வரைக்குமே. இப்போ எனக்கே லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து ஃபுல்லாக ஃபீவர் அண்ட் கோல்டு, காஃபாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உடம்பு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம பாடியை கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா தான், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் லைஃப்பை யாரோட கையும் எதிர்பார்க்காம, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம கையை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் வாழணும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். என்னதான் வந்து நம்ம நிறைய சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், பார்த்துக்க ஆள் இருக்காங்க, சொத்து இருக்குது, எவ்வளோ வந்து மோசமான கண்டிஷனாக இருந்தாலும் நம்மளை வந்து காசு கொடுத்தாவது பார்த்துக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தான். இப்போ இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறவங்க பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நமக்கான விஷயத்த நம்மளோட தேவைகளை நாம்ளே செஞ்சுக்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றது நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயம். அது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட இந்த புரட்டாசி சனிக்கிழமை விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்னோடய விலாக் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மாதிரியான விலாக்ஸு, இல்லை இதில் வேறு என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 vlogs வந்து நான் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ரெசிபி வீடியோஸும் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.